இனி நம்ம ஜாக்கி சானோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி தான் பார்க்க போறோம். நான் ஜாக்கி சான் சொன்னோனே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. எப்பவும் போல ஆக்ஷன், அட்வென்ச்சர் பிளஸ் காமெடியோட தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்தோட பேரு அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 80 டேஸ். இந்த படம் உண்மையா சொல்லணும்னா ஒரு நல்ல படம் தான். காமெடிக்கும் பஞ்சம் இல்லாம அங்கங்க காமெடி சீன்ஸும் அப்புறம் அங்கங்க ஆக்ஷன் சீன்ஸும் படத்துல இருக்கும். கடைசியில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் படத்துல நல்லாவே இருந்திருக்கும். இப்போ படத்தோட ஒன்லைனுக்கு வரும். ஒன்லைன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் எப்பவும் சொல்றது போல தான். நீங்க ஒரு படத்தோட ஒன்லைன் கேட்கும் போய் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபுல் ஃபிளேவரை உங்களால் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். இல்லை ப்ரோ நீ ஒன்லைன் சொன்னா நான் படத்தை பார்க்கலாமா வேணாமா முடிவு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக மட்டும் சொல்கிறேன். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா 80 நாள் இந்த உலகம் மொத்தத்தையுமே சுற்றி வர போகிறேன் அப்படின்னு சொல்லும். பட் அது யாருமே நம்ப மாட்டாங்க. இன்னும் அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த உலகத்தை சுற்றி காட்டுறதுக்கான பயணத்தை தொடங்கும் போது தான் அந்த கேரக்டர் கூட ஒரு கேரக்டர் வந்து சேருது. அதுதான் நம்ம ஜாக்கி சான். அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாங்களா, ஒரு கண்ட்ரியை தாண்டும் போதும் வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் தான் இந்த படத்தில் இருக்குமே. படத்தில் அங்கங்கே காமெடியும் இருக்கும், அங்கங்கே ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல படம் தான். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா படம் ஒர்த்தா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் பார்க்காதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.